அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சூப்பரான ஒரு கடல் பாசி நல்லா குளு குளுன்னு இருக்கும். இந்த வெயிலுக்கும் இல்லாட்டி இஃப்தார் டைமில் நம்மளுக்கு நோன்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக இருக்கிற போது உடம்பு ரொம்ப சூடாயிரும் நம்மளுக்கு நோம்பெல்லாம் வச்சு. அப்போது இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அகர் அகர் பவுடரில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக பால், ஒரு 5-6 ஸ்பூன் பால் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நிறையா அகர் அகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா கரைஞ்சிடணும், டிசால்வ் ஆயிடணும், லம்ப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக கரைஞ்சிடணும். இது தனியாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. 1 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள் ஊறினோடனே. அதனால் இன்னும் 2 ஸ்பூன் பால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பாலில் நம்ம போட்டு கரையும் போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாமல். தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. ஒரு 150 கிராம்ஸ் போதுமானதாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணலாம். ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும் கண்டென்ஸ் மில்க்கும் நம்ம சுகரும் ஆட் பண்ணால். நான் இன்றைக்கி ரூ அப்ஸாவில் செஞ்சுருக்கேன். நான் இது கஸ்டர்ட்லையும் நம்ம பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கஸ்டர்டில் தனியாக அது இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ரூ அப்ஸா போட்டிருக்கேன். ரூ அப்ஸா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரூ அப்ஸா இல்லைனா நீங்கள் ரோஸ் சிரப் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வடிகட்டியில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் ஏதாவது குட்டி குட்டி லம்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாயில் கடிக்கும் போது ஒரு மாதிரி வரும். அதனால் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம். உடனே போட்டோன்னா கீழே போயிடும். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் மேலே நிற்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு இதை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான ஒரு சைனா கிராஸ் ரூ அப்ஸா ஃப்ளேவரோட ரெடி ஆயிரும். இதை நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பீஸ் போட்டு சாப்பிட்லாம். நல்லா குளு குளுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரூ அப்ஸா இல்லைனா ப்ளெயினாக கூட செய்யலாம், ஒயிட்டாக செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட தான் என்ன, இல்லாட்டி நம்ம ஃப்ரூட்ஸ் கூட வச்சு அந்த பியூரியும் ஆட் பண்ணி செய்யலாம். சூப்பரான ஒரு கடற்பாசி சைனா கிராஸு அகர் அகர் பவுடர் வச்சு ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.